ஹலோ எல்லோரும், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி லென்த் வீடியோவில் நான் அவங்கள பார்க்குறது. ஸோ அண்ட் தென் எல்லாருமே இந்த வருஷம் மிஸ் பண்ண பற்றி தான் நம்ம இந்த நாளில் பேச போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு வழியாக கடைசியாகவே வந்துட்டோம். இப்போ தான் ஜனவரி ஆரம்பிச்சு பொங்கல் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். ஸோ டக்குன்னு திரும்பி பார்த்தா 2022 இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம், நிறைய லெசன் கற்றுருப்போம், நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துருப்போம். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண மறந்துருப்போம், நிறைய பேர்கிட்ட பேசாமல் விட்டுருப்போம். ஸோ ஃபெஸ்டிவல் மட்டும் ஊருக்கு போயிட்டு மற்ற நாள்லாம் சென்னையில் ஏதோ ஒரு 10 ரூமில் 10 பேர் படுத்து கிடக்கிற ஒரு ரூமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றி தான் பேச போகிறோம். இஷ்யூஸ் கிடையாது, நம்ம கற்றுக்கிட்ட 2021-22 விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது பர்சனலி. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் 2021 நான் இது போடலை, நான் அதனால தான் 2022 இதை மேக் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, சரி ஓகே ஷார்ட்ஸ் போடுவோம் ஒரு 1.5 மாதத்துக்கு, அதான் எக்ஸாம் இருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன், இது இயர் முடிய போகுதுடா, நியூ இயர் வரப்போகுதுடா. ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாமல் உன்னோட ஃபேமிலியோட நீ இல்லாமல் நீ எப்போடா ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்க, சின்னதாக போட்டுட்டு இருக்கீன்னு நான் வருத்தப்பட்டேன். ஸோ நான் ரெக்ரெட் பண்ணேன். ஸோ அதனால தான் ஸோ ஃபைனலி ஐ வில் கம் தட். ஸோ எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 2ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் ஷார்ட்ஸு 2ஆம் தேதி. ஸோ எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் நான் ஷார்ட்ஸ் போடுறேன், மற்ற நாள் நான் ஸ்டடீஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணணும்ல, ஏதாச்சும் மார்க் வேணும்ல, கொஞ்சம் மாட்டு வேணும்ல. பின்னாடி பிஇ அது பார் வராமல் BE.E அப்படின்னு வர வேண்டாமா? நிறைய பேர் எம்பிபிஎஸ் பார்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. நான் போஸ்டரில் பார்த்தேன், ரீசெண்டாக ஒரு போஸ்டரில் பார்த்தேன். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுல ஒரு 11 விஷயம் ஏன் மனசுக்கு பட்டதை பர்சனலாக படிச்சு நான் அவங்களை ஷேர் பண்ணிக்கேன். நம்ம நிறைய பேர் டாப் 10 மூவிஸு, டாப் 10 இதுன்ட்டு. ஸோ நம்ம வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்னோம்னா உக்ரைன் இஷ்யூவை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் நிறைய கேசஸாக இருக்கட்டும், நிறைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிறகு பாபர் மசூதி இஷ்யூவாக இருக்கட்டும், ஸ்ரத்தாவோட கேஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கேசஸாக இருக்கட்டும், மர்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய தீஃபிங்காக இருக்கட்டும், நிறைய திருட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம். பட் நாம் ஒரு இதை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட ஹெல்த். ஸோ எனக்கு இங்கே பாதிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் மறக்காம நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்டா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னதுக்கப்புறம் வாட்ச் பண்ணாங்க எப்படி தெரியல, ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், நல்லா தண்ணி குடிங்க, வாட்டர். ஓகேவா? மினரல் வாட்டரோ எந்த வாட்டரும் நிறைய குடிங்க. ஸோ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால வெந்நில குடிக்காதீங்க. ஸோ நார்மல் வாட்டரில், ஒரு வார்மான வாட்டரில் நீங்கள் குடிங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அது கூட நம்ம வந்து ஹீட்டை உடம்பா கிளப்பி விடும். ஸோ மேபி எனக்கு அந்த இஷ்யூனால தான் கண்ணில் பொக்கலாம் வந்துருச்சேன்னு தெரில. ஸோ நான் இதை போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேபி. ஸோ அதையும் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவோம். ஸோ அந்த கண்ணை நான் திறக்க முடியல, இந்த கண்ணை வரங்களேன் நல்லா திறக்கிறேன், இந்த கண்ணாருங்க இப்படி தான் திறக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வரவே மாட்டேங்குது, அது ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஸோ இதனாலேயே தலைவலி ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது தேங்க்யூ 2022 அண்ட் 2021. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து நிறைய விஷயத்தெல்லாம் மறந்துருப்போம். அந்த வருஷத்தில் நடந்த பல விஷயங்கள் நமக்குள்ளே நடந்திருக்கோம், அதை மறந்துருப்போம். பட் நமக்கு வெளியே இருந்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கேஸு, அந்த கேஸு, ஸோ அவங்களுக்கு இது பண்ணணும், அவங்களுக்கு இது கொடுக்கணும், அவங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம், அவங்களுக்கு இந்த மாதம் ட்ரெயின் டிக்கெட்டு, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி கடன் கொடுக்கணும், இவங்களுக்கு வட்டி கொடுக்கணும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, பேச்சுலர் லைஃப். ஆக்சுவலி பேச்சுலர் லைஃப் மீன்ஸ் நானுமே அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு வருஷம் நான் தனியாக சென்னையில் இருந்தேன். ஸோ இருந்தப்போ நான் வீடியோ மேக் பண்ணி அது உங்களுக்கே தெரியும். பட் நான் பர்சனலாக நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம எல்லாருமே கொடுத்துருங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, அம்மா அப்பா அண்ட் ஃபேமிலி. பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெயின் தெரியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் ரொம்பவே தெரியும். ஏன்னா நம்மளை நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்கும், நம்மளை நம்பி தான் நம்ம ஹோல் ஃபேமிலிங்கிறப்போ அதுக்கான ஒரு வாடகை சொந்த வீட்டில் இருக்க மாட்டோம், எப்படியுமே ஒரு ரெண்டில் ஒரு ஹவுஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்குமே ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுனாலுமே அது ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம புக்கிங் டிக்கெட் வேறு கிடைக்காது. பஸ்ஸு போகணும், பஸ் 1500 ரூபா, நம்ம எடுப்போம் அன்ரிசர்வில் போயிடலான்ட்டு. கொரோனா டைமில் பார்த்தோம்னா அன்ரிசர்வுமே இல்லை, ரிசர்வ் பண்ணி தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், பஸ்ஸில் தான் ஆக்சுவலி 2 பஸ் மாதிரிலாம் நான் சில நேரம் போயிருக்கேன். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம அப்பா அம்மாலாம் ஃபோன் அடிச்சு ஐயா சாப்பிட்டியா ஐயா
தூங்கி ஐயா சரியா தூங்கி நம்ம நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருப்போம். பட் இருந்தாலும் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சாப்பிட்டோம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா, நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம், அது வேற விஷயம். நமக்கு ஒரு டீ பிஸ்கட் இந்த மாதிரி ஏதாவது தந்து விட்டுருப்பாங்க, பிஸ்கட்டு இந்த மாதிரி கேக் ஏதாவது தந்துருப்பாங்க, அதை சாப்பிட்டு நம்ம படுத்து எடுப்போம். நம்ம அதை அம்மாட்ட சொல்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு புரிதல் வேணுங்க ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா அண்ட் ஃபேமிலி இவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க கூட நான் ரொம்ப வருஷமாக, அதாவது நான் எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே உட்காந்து நான் ரொம்ப பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ரீசெண்ட்லி நான் இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அது லாட் ஆஃப் மெமரிஸுங்க, சொல்லவே முடியாது, விவரிக்கவே முடியாது. நம்ம அந்த பாசங்களாக இருக்கட்டும், நம்மளோட மெமரிஸ் அதெல்லாம் வேற லெவல். அதை நான் சொல்ல வேணாம், கண்ணீர் வந்து எமோஷனல் டேமேஜ் அப்படின்னு ஆயிரும். ஸோ நம்ம நிறைய விஷயத்தில் சொல்லுவோம், ஹாப்பி மூமெண்ட், சேட் மூமெண்ட்டு நம்ம லைஃப்பில் எப்போவுமே வர்றது தான். அது வந்து யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. பட் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஓகே இந்த மூமெண்ட் போணுச்சுன்னா என்ன, அடுத்த மூமெண்ட் ஹாப்பியாக வரும் அப்படின்னு நம்ம ஒரு தாட்டை வச்சுக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து சொல்லியிருப்போம்ல, இந்த ரியாலிட்டி அக்செப்டன்ஸ் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா இதை வந்து ஏற்றுக்கிற பக்குவமே நமக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மெச்சூரிட்டி லெவலில் இருப்போம். பட் இருந்தாலுமே இது எதுக்குடா நமக்கு, ஸோ நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த உலகத்திலே நமக்கு மட்டும் தான் நடக்குது. உக்ரைன் மக்கள் எல்லாமே பார்த்தோம்னா அவங்களாம் எப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நம்ம பாபர் மசூதி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது. இதே அங்கே டெல்லி சைட்லாம் பார்த்தீங்கன்னா புகமண்டலமாக இருக்குது, ஸ்மோகாக இருக்குது, ஸ்பாகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ ஆப்கானிஸ்தான் போனோம்னா தாலிபான்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போனால் அங்கே உள்ள கருப்பின மக்களோட இனவெறி படுகொலை அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த கலரை பார்த்துட்டு இவங்களாம் ஆப்பிரிக்காக்காரன், ஸோ இவங்களாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இவங்க கூட தான் நம்ம நாளைக்கு ஜேர்னி பண்ண போகிறோம், இவங்க கூட தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு ஸோ ஓகே அவங்க கூடயும் ஜேர்னி பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வாடா மச்சா பார்த்துக்கலாம், வாடா மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே போதுங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி கூட தான் சொல்கிறேன். நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்கள் வீட்டில் யாரையாவது ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, போனால் போது அரியர் தானே, அரியர் யாருக்கு தான் விழாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவோம். ஸோ அது நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஓகே இதில் என்னடா இருக்குது, ஸோ உலகத்தில் யாருமே தோற்றது இல்லையா, கஜினி போது எத்தனை வாட்டி நம்ம இந்தியா மேலே படம் எடுத்து வந்தார், அத்தனை வாட்டி தோத்துட்டு கடைசியாக தான் ஜெயிச்சார். ஸோ இதே மாதிரி எத்தனை வாட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இது பண்ணார், மிஸ்டேக்ஸ் எத்தனையோ பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஏன் ரீசெண்டாக கூட ரொனால்டோ ஒரு கப்பை இழக்கலை. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம நிறைய வாட்டி அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அவங்க இப்போ விஜய் சார் ஆடியோ லான்ச்சா, ஸோ அவங்களாம் பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணுன்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீனில் அவரை பார்க்குறோம், அவங்க நியூ இயர்க்கு ஒரு வீடியோ வருது, அவர் ஆடியோ லான்ச் வருது, அதெல்லாம் வெயிட் பண்ணி இருக்கணும். பட் அதை விட்டுட்டு நம்ம கூட உள்ளவங்க கூட கிரிக்கெட் விளையாட போகிறதோ, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் விட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து யாராலையுமே அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாதுங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸாக யாரையுமே டச்சப்பில் இருக்காதீங்க. லவ்வாக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒன் டைம் அது பிரேக் ஆகும்போது உங்களோட ஹார்ட்டு கண்டிப்பாக உடையும். உங்களுக்கு ஒரு டிப்ரெஸ்டாக ஒரு 2-3 நாள் அதுலேருந்து டிப்ரெஸ்டாக இருந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், ஸோ அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ஃபேமிலியோட க்ளோஸாக இருக்கீங்கன்னா நாளைக்கு நம்ம அடித்தாலும் முடிச்சாலும் நம்ம சொந்தக்காரங்க. ஸோ என்னதான் உங்கள் அக்கா வந்து உங்களை திட்டினாலும் நாளைக்கு வந்து உங்கள் அக்கா வந்து உங்களை வந்து பேசாமல் இருக்க போகிறது, உங்கள் கல்யாணத்தில் வந்து நிற்க போகிறதில்ல, உங்கள் பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், அவங்க கூடலாம் நல்லா க்ளோஸாக இருங்க. நீங்கள் இப்போ வேர்ல்டில் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனையும், அதாவது வெளியே மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனையும் ரொம்ப க்ளோஸாக பழகாமல் ஹாய் ஓகே அப்படின்னு ஃபன்னாகவே கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எப்படி பழவீங்க அந்த மாதிரி பழகுங்க. அதுக்குன்னு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை, ஓகே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய உறவுகள் அப்படி தான் போகுது. இப்போ ஸ்ரத்தா கேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு வந்து அந்த பையனை நம்பி போயிருச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேஸில் நடந்துச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். பிறகு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில், ஓகே இதுக்கு பதிலாக இது இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது வேணவே வேணாம். ஏன்னா இந்த நேரத்தில் இது நமக்கு தேவை, அப்போனா இதை ஏற்றுக்கிட்டா தான் அடுத்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஒரு விஷயத்துலேருந்து. ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரும். நம்ம ஃபோன் ஒன்று இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் ஒன்று. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம விலகிட்டு போனால் போகுதுல, ஃபெயில் தானே, போனால் போகுது, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம், அடுத்த செமஸ்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குல்ல. ஸோ இதுதான்
அந்த ஏற்றுக்கிற பக்கம் வேணும். ஸோ நமக்கு ஏதாட்டும் ஒரு காய்ச்சல் வருதா, என்னடா இது போனால் போகுது, அடுத்து காய்ச்சல் தானே சரியா போகாதா, போல மாத்திரை 2 போட்டா என்ன, கோவிட் வேக்சின் 2 போட்டா என்ன சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டெம்பரரி மூமெண்ட், எல்லா மூமெண்ட்டுமே டெம்பரரி. அதை வந்து ரொம்ப ஹைப்பாவோ எந்தூசியஸாவோ நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த மூமெண்ட்டை நம்ம சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு எவனோ பார்த்து ஏதோ ஒரு உதவி கண்ணு வச்சிருவான். நம்மளை கண்ணு வச்சுட்டு என்ன சொல்லுவான்னா, பார்த்தியா அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான், அவங்களாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு எந்த உதவியே கண்ணு வைப்பான். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா, ஸோ அதனால உங்களோட ஃபேமிலி கூட அந்த சந்தோஷமா இருங்க. ஸோ நிறைய இடத்துல எல்லாருமே சொல்றது தான் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறது தானே எங்கள் ஃபேமிலி. அக்கா தம்பி அக்கா அண்ணன் எல்லாருமே உட்காந்து பேசும்போது சந்தோஷம், எவ்வளோ மெமரிஸ் வரும், எவ்வளோ சின்ன வயசு மெமரிஸ்லாம் சொல்லுவாங்க. எனக்கே நான் இந்த ரீசெண்டாக போயிருந்தப்ப என் ஃபோட்டோ எனக்கு காட்டுறாங்க, எனக்கு இது நானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாராட்டும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது, ஸோ இவங்க கூட இருங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், வாட்டவர் யூடியூப் எல்லாமே இருக்குது. பட் எது உங்களுக்கு க்ளோஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஹார்ட் டேஸ். ஓகேவா, அதாவது சில நேரத்தில் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது காய்ச்சல் நேரம் இருக்கணும், இல்லை ரொம்ப உங்களுக்கு சிவியராக காய்ச்சல் இருக்குது, அந்த நேரத்தில் உங்களுக்கு கஞ்சி தருவாங்க. பட் வீட்டில் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், வேற வழி இல்லை. ஸோ நமக்கு அந்த ஏற்றுக்கிற பக்கம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஹார்ட் டேஸ்ங்கிறப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால எந்த ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு நாள் நடக்குதுன்னா அது அடுத்த நாள் நீடிக்க போறதில்லை. அது அன்னைக்கே முடிக்கிறதும் அடுத்த நாள் நம்ம கொண்டு போடுறதும் நம்ம கையில் தான் இருக்கு, நமக்கு மனசுல இருக்குது, நம்மளோட வாயில நம்மளோட நாக்கில இருக்குது. ஸோ அதனால சொல்லிக்கிறேன், வார்த்தையை கரெக்டாக பேசணும்னா அது கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சொல்றது செல்ஃப் லவ். இன்னைக்கு யார்ட்டையுமே இல்லை, என்கிட்ட முதற்கொண்டு செல்ஃப் லவ் நம்ம யார்ட்டையுமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இப்போ பாருங்களேன், ஒரு ஆக்டருக்கு ஆக்ட்ரஸஸ்க்குலாம் ஃபேன் கிளப் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பிக் ஹெட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபேன் கிளப் இருக்கும். பட் அதுதான் நமக்கு உலகம். அவங்க கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம்னா அதுதான் நம்ம உலகம் அப்படின்னு இல்லை. ஸோ நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு சோசியல் மீடியாவில் போடு, இட்ஸ் மை என்ஜாய் மை ஃபேமிலி அப்படின்ட்டு போடு, அதெல்லாம் வேற லெவல் ஹாப்பினஸ். உன்னையே நீ நேசிக்கணும், அதுதான். ஓகேவா, எல்லா மதமும் சொல்றது உன்னை முதலில் நேசி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நேசிச்சாதாங்க அடுத்தவனுக்கு தெரியும், பாரு அவன் எப்படி பார்த்துக்கிறேன். நம்மளை லவ் பண்றது நான் எப்படி மீன் பண்றேன்னா, நம்ம உடம்புக்கு சரியான காலையில சாப்பிடணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலையில சாப்பிட்றதுல நிறைய கிட்ஸுக்கு அம்மா அப்பா வந்து காலையில வந்து ஒரு மில்க் பிஸ்கட், ஸோ இல்லை பிரெட் ஜாம், இல்லை டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லேயே காலையில் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்காம, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லுவாங்க, காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும். ராஜா எப்படி சாப்பிடணும்னா அடிச்சு போட்டு அப்படி அப்படி நம்ம முனி படத்துல பார்த்து போடல, அந்த மாதிரி அடிச்சு போட்டு சாப்பிடுவாராம. ரெண்டாவது மதியம் பார்த்தோம்னா இந்த இது இருக்குல்ல, இளவரசர் சாப்பிடுவார்ல, எப்படியுமே இளவரசருக்கு வந்து கொஞ்சமா சாப்பிட்றதா பிடிக்கும், பட் நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுவார். இது நைட்டு பார்த்தோம்னா பிச்சைக்காரங்க மாதிரி சாப்பிடுமா. ஏன் அப்படி சொல்றேன்னா, பிச்சைக்காரங்களுக்கு வந்து சாப்பிட்றது, அதாவது அவங்களுக்கு வந்து யாராட்டும் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிட முடியும், இல்லைன்னா எப்படி சாப்பிடாம தான் இருக்க முடியும். ஸோ அப்படி இருந்தாலுமே சாப்பிட்றதே 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். ஏதாட்டும் ஒன்று கிடைக்குதா, 2 இட்லி எடுக்குதா, 2 இட்லியே சாப்பிடணும். ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த் நமக்கு இருக்கும். அதான் செல்ஃப் லவ். ஸோ நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா அதான் செல்ஃப் லவ். நெவர் எக்ஸ்பெக்ட் ஆர் ஃபோர்ஸ் எனிதிங் ஃப்ரம் எனி டைம். யார்கிட்ட வந்து எந்த நேரத்துலையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இவங்க நமக்கு பணம் தருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, இவங்க வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்க்காம இருங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காதது நடந்துச்சுன்னா இட்ஸ் அமேசிங். அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருப்பான், திடீர்னு நம்ம ஃபோன் அடிச்சு மச்சா எப்படி மச்சா இருக்கு, நம்ம அந்த நேரத்தில் டவுனாக இருக்கும், பட் அவன் ஃபோன் அடிச்சு நம்ம வந்து ஒரு ஐப்புக்குள்ள மேலே அப் பண்ணி வருவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி கூட அதிக டைம் பேசுங்க. இப்போ சென்னையில் நீங்கள் ஒரு பேச்சுலர் இருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் உங்கள் லவ்வர்ட்டையோ இல்லை உங்கள் பெஸ்டிஸ்டையோ இல்லை உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்டையோ கடலை போடுறீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராட்டும், அக்காவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் இன்னைக்கு இது பண்ணேன் அது பண்ணேன், உங்களுக்கு பேசுறது கண்டென்ட்டே இருக்காது, அவங்க கூடலாம் கடலில் மணிக்கணக்காக உட்காந்து பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பேச்சுலர் லைஃப்லாம் நான் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10க்கு 10 ரூம்ல 10 பேர் படுத்து கிடப்போம். அதில் வந்து கொசு பத்தி வேற இருக்காது. இதே காலையில் நினச்சோம்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு குரூப் போகும், செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு குரூப் போகும்,
மார்னிங் ஜெனரல் ஷிஃப்ட்டுக்கு ஒரு குரூப்பும், இதுக்கிடையில சமைக்கணும், யார் சமைக்கணுங்கிற ஒரு போட்டி. இப்போ பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கும். எப்படி அப்படின்னா சமைக்கிறது யாரு, வெசல் கிளீனிங் யாரு, ரூம் கிளீனிங் யாரு, வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் போகும். அந்த இடுக்கு இடையிலையும் சந்தோஷமா நாங்கள் உட்காந்துக்கிட்டு படுத்து கிடந்துக்கிட்டு இன்னொருத்த தூக்கி போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபோனில் கேம்ஸ் நாங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து செஸ் விளையாடுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல கேரம் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமும் இருக்குது. ஸோ என்ஜாயும் பண்ணுங்க, சேம் டைம் நம்மளை நம்ம பிலீவ் பண்ணணும். ஸோ நமக்கான தேவையான மோட்டிவேட்டை நம்ம தான் கொடுக்கணும். இன்னொருத்தவங்க வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு என்னைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யார்கிட்ட வந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கிறேன். ஸோ நீங்க யாரும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட், வாட் எல்லாத்தோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க லிங்க் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க ஏதாட்டும் என்கிட்ட பேசணும், நான் ஏதாட்டும் உங்களுக்கு கண்டென்ட் இதை பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் அதை பத்தி கண்டிப்பா பேசுவேன். ஸோ அண்ட் தென் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் குட் எரா இஸ் ஹியர். ஓகேவா, உங்களுக்கான பெரிய எரா அடுத்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ கோவிட் பிஎஃப் சொல்லலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான ஃபியூச்சர், உங்களுக்கான பாஸ்ட்லாம் மறந்துடுங்க, ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ டில் எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் நியூ இயர் அன்னைக்கு எந்த மாதிரி வர போறேன்னு எனக்கே புரியல, எனக்கே அந்த கண்டென்ட் நான் எப்படி கிரியேட் பண்ண தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சுதான் கீழே சொல்லுங்க, நான் அதை பார்த்து ஏதாவது பண்ணிக்கிறேங்க, பார்த்து பண்றேன் தம்பி, ஏதாவது பார்த்து பண்றேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ நான் உங்களை லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, signing off here. Love you guys, have a good day. Cheers.